இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உயரம் 37 இடுப்பு 31 சீட்டு 34 அடிங்கால் 27 பாட்டம் 15 முட்டி 17 தொடலூசு 21 ஆஃப் சீட்டு 17 கிராஸ் பாயிண்ட்டு கட் பாயிண்ட்டு 1.5 இன்ச் பெல்ட்டு டிக்கெட் பாயிண்ட்டு எல்லாம் வச்சு வெட்ட போகிறோம். இது ஃபிட்டிங் பேண்ட்டு வெட்டும் பயிற்சியை எல்லோரும் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். மேலே அரைஞ்சி கோடு போட்டுங்க. அரைஞ்சி கோடு உயரம் 37 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 37 கரெக்டாக வச்சுங்க. அப்போ 36 இன்ச்சு உள்கூடு வந்து 36 இருக்கும். உள்ளே இப்போ பிடிச்சிங்கன்னா 36 இருக்கும். வச்சுட்டோம். இப்போ எல்லாமே இங்கே கோடு போட்டோம். இது வந்து பாட்டம் மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு கோடு போட்டுங்க. பாட்டம் மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு கோடு போட்டுங்க. இப்போ அடிங்கால் எவ்வளோ? அடிங்கால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 27னா 28 வைக்கிறேன். 14 மேலே வந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 14 இதில் 28ல் பாதி 14 14ல் 10 4 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. இதுதான் முட்டி. 4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா முட்டி. இது வந்து பொந்தலோட அளவு வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். 34 இன்ச்சு சீட்டு 1.25 வச்சுக்கோங்க. இங்கே வந்து 9 வச்சுக்கோங்க. 34ல் 8 ப்ளஸ் 1/2 தையலுக்காக 1.25 ஒரு 8 10.25 8 ஒரு 1.25 10.25 வச்சுட்டேன். 10.25 சென்டர் கண்டுபிடிச்சிட்டேன். 6.25 பாட்டம் லூஸு 15னா 7.5 பாதி 3.25 4 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கோங்க. 4 வச்சா 8 15 இன்ச்சு தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ முட்டி 17 8.5 பாதி 4.25 4.25 4.25 இன்ச்சு சேர்த்துக்கிட்டா 4.5 வச்சுக்கோங்க. 9 அப்போ 8 வந்துடும். 4 இன்ச்சு சேர்த்து வச்சிங்கன்னா தையலுக்காக 4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. நேராக ஒரு கோடு. ஃபிட்டிங் பேண்ட்டு ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு எல்லாமே கோடு போட்டுங்க. கரெக்டாக சென்டர் மார்க் போட்டு நல்லா கோடு போட்டுங்க. இப்போ இது வரைக்கும் ஸ்கேல் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணோம். இப்போ பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். பெண்டு ஸ்கேல் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கரெக்டாக வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிட்டோம். பொந்தலோட ஜிப்பு வைக்கிற இடத்துலேருந்து மார்க் பண்ணிட்டோம். இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 7.25 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 வச்சுக்கோங்க. 8.25 வச்சுட்டேன். 8.25 விட ஒரு புள்ளி கூட வச்சாலும் பரவாயில்ல. இது வந்து சீட்டு 3 இன்ச்சுக்கு நேராக 8 ப்ளஸ் 1/2 9 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக ஃபிட்டிங் பேண்ட்டு ஃப்ளீட்டு கிடையாது. அழகாக போட்ட பாருங்க. ஃப்ளீட்டு கிடையாது. ஃப்ளீட்டு கிடையாமல் 1/2 இன்ச்சு மட்டும் நான் கூட வச்சுட்டேன் தையலுக்காக. இங்கே வந்து 1/2 இன்ச்சு இடுப்புக்காக கூட வச்சுட்டோம். தொடலூஸ் கட்டாக எல்லாமே வச்சுட்டோம். இப்போ முட்டி வந்து
முட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17னா 8.25 வச்சுட்டோம். கரெக்டாக இங்கே வச்சுட்டோம். எல்லாமே வச்சுருக்கோம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துக்குவோம். ஒரு புள்ளி கூட இருக்குது. அந்த ஒரு புள்ளிக்காக நான் வரைகிறேன். வச்சுட்டோம். இப்போ வந்து வெட்ட போகிறேன். வெட்டுவதை கவனிங்க. ஃபிட்டிங் பேண்ட்டு, ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு நான் வச்சு வெட்டிகிட்டு இருக்கேன். ஜிப்பு வந்து 2.5 வச்சுங்க. 3 இன்ச்சில் 3 இன்ச்சில் இடுப்பு சீட்டோட அளவை 3 இன்ச்சில் வச்சு பார்த்துங்க. பாட்டமும் கரெக்டாக நம்ம வெட்டிட்டோம். 15 இன்ச்சு பாட்டம். இங்கிட்டு 4 இன்ச்சு தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ பாருங்க எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ இங்கே ஒரு கிராஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு வந்து அரைஞ்சி எடுத்துருங்க. ஏன்னா முன்னாடி இறங்கியிருந்தால் தான் பேண்ட் அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு அரைஞ்சி வந்து அழகாக எடுத்துருங்க. இப்போ கிராஸ் பாயிண்ட் வரைய போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல ஜிப்பு வைக்கணும். இங்கேருந்து 2.5 ஜிப்பு வைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து பாக்கெட்டோட நீளம் வர 5.5 இருக்குது. 5.5னா 4 இன்ச்சு சேர்த்துங்க. 5.25. இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். 5.25. இந்த 5.25 இங்கே வச்சுருங்க. 5.25 இப்படி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா கிராஸ் பாயிண்ட்டு கரெக்டாக தச்சோன்னா அக்யூரேட்டாக வந்துடும். கிராஸ் பாயிண்ட்டு அழகாக நம்ம இப்போ போட்டோம். கிராஸ் பாயிண்ட்டு அழகாக போட்டோம். இப்போ ஜிப்பு இங்கே வைக்கிற மாதிரி போட்டோம். ஜிப்பு ரொம்ப கீழே இறக்கி வச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. அப்போ தான் ஜிப்பு இன் பண்ணால் அழகாக இருக்கும். வச்சுட்டோம். சில பேர் ஜிப்பை கீழே இறக்கி வச்சுருவாங்க. இன் பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கவனமாக வைங்க. 2 பேண்ட் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 6 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக அப்படி கிராஸாக கோடு போட்டுங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இங்கேயும் வந்து 6 இன்ச்சு, இங்கேயும் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இடுப்பு வந்து 31. இங்கே என்ன வச்சேன்னு பாருங்கள். 1.25 வச்சுருக்கேன். இந்த 1.25 இங்கே 2 இன்ச்சாக வச்சுங்க. 2 இன்ச்சு வச்சு 7.25 1.25 மாற்றிக்கங்க. 7.25 1.25. 7.25ங்கிறது இடுப்பு 4ல் 1. 1.25ங்கிறது இடுப்பு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு வைக்கிறேன்.
இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பெண்டு பண்ணால் பேண்ட் வந்து நல்லா உள்ளே சொருவி போகும். உள்ளே சொருவி வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பேண்ட் மாதிரி அழகாக இருக்கும். ஃபிட்டிங் பேண்ட் அழகாக இருக்கும். உள்ளே வந்து 4 இன்ச்சு உள்ளே போயிருங்க. இப்போ தொடர் லூஸ் வந்து 21.5. 21.5க்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10.5 இருக்குது. 10.5 4 இன்ச்சு விட்டது போக மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ ஃப்ரண்டில் வந்து 10.25 இருக்குது. தச்ச உடனே 10.25 வரும். பேக்கில் வச்சுருக்கேன். பேக்கில் 12 இங்கே அரைஞ்சு போயிடும். இங்கே 4 இன்ச்சு போயிடும். இங்கே 11.5. 10.25 ஒரு 11.5 21.5 கரெக்டாக வந்துருச்சு. 21.5 பர்ஃபெக்டாக இருக்குது. பெண்டு தான் முக்கியம். பெண்டு கரெக்டாக போடுங்க. பெண்டு போட்டேன். இன்னொரு வாட்டி தொடர் விஷயம் இப்படி பிடிச்சி பாருங்க. கால் இன்ச்சு தையலுக்காக மட்டும் வைங்க போதும். தையலுக்காக வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ சீட்டு ஆஃப் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17.5. முன்னாடி எவ்வளோ வச்சோம்? 9 வச்சோம். தச்சோடனே 8.5 வந்துடும். பின்னாடி வந்து 17.5. 17.5க்கு வந்து 8.25 ப்ளஸ் ஒரு அரை. பின்னாடியும் வந்து 9 வச்சுருங்க. பின்னாடி 9, முன்னாடி 9. பின்னாடி 9 வச்சிங்கன்னா 8.25 வரும். 8.25 ஒரு 8.5 17.5 கரெக்டாக வந்துடும். வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு உள்ளே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து 9 மேலே வந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. 2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஸ் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 34 பாதி 17 கரெக்டாக இருக்கணும். 17 கரெக்டாக இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். 6 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கக்கூடாது. எவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களோ நல்லது. எவ்வளோ தூரம் உள்ளே நம்ம வந்து மார்க் பண்ணுறோமோ பேண்ட் வந்து நச்சுன்னு போய் உட்காரும். எல்லாமே வரைஞ்சிட்டோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் கிராஸ் பாயிண்ட் போட்டோம். பேக்கில் வந்து கட் பாயிண்ட் போட போகிறேன். கட் பாயிண்ட் போடுவதே கவனிங்க. 9 பாதி 4.5. இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 34 இன்ச்சு பாடி, 4 இன்ச்சு கட் பாக்கெட்டு. 4 இன்ச்சு கட் பாக்கெட் நான் வரைகிறேன். 4 இன்ச்சு கட் பாக்கெட்டு வரைகிறேன். கட் பாயிட்டு நான் வரைஞ்சிட்டேன். எல்லாமே வரைஞ்சிட்டோம். இது மாதிரி தான் போடணும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இப்படி இசியும், கம்ப்ளீட்டாக இப்படி இசியும். இப்படி உள்ளே வந்து வளைச்சி விட்டுட்டிங்கன்னா
பேண்ட்டு பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதே மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியால் ஆகுது. ஃபிட்டிங் பேண்ட்டு, ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு, கிராஸ் பாயிண்ட்டு, கட் பாயிண்ட்டு மட்டும்தான் போட்டு போடுறாங்க. அதனால் இதையும் வந்து ஆஃப் சீட்டில் வந்து பாதி 17 இருக்கணும். 17 கரெக்டாக இருக்கு பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. 34 இன்ச்சு பாடினா கரெக்டாக இருக்கும். இப்போ 34 8.5 பாதி 4.25 4.25 பாதி வந்து 2.5 கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். எல்லாமே இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இது சூப்பராக. இந்த பேண்ட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஃபிட்டிங் பேண்ட் போட்டாங்கனாக்கா பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். ஜிப்பு வந்து ரொம்ப கீழே இறக்கி வச்சிடாதீங்க. கரெக்டாக இந்த வந்து ரொம்ப 2.25 வைங்க. அது மாதிரி இந்த கிராஸ் வந்து முக்கியம். உள்ளே வந்து வளைச்சி விட்டிங்கன்னா அந்த பெண்டு வந்து அழகாக இசிஞ்சு கொடுக்கும். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பேண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி வேணும். இடுப்பு 31, சீட்டு 34 நான் வெட்டியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எதுக்கு பெண்டு கொடுத்தா பின்னாடி சீட்டில் வந்து அழகாக பின்னாடி ஒட்டி போகும். ஒட்டி போகிற மாதிரி நான் வெட்டியிருக்கேன். இதே மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயம் வெற்றியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும், இங்கே பார்க்கக்கூடிய ஜென்ஸ் கடைக்காரங்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.